அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா ஜெய் கோவிந்தராஜ் அவர்களுக்கும், களஞ்சியம் அறக்கட்டளையினுடைய தலைவரும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஐயா பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஏனைய பெருமக்கள் அறிஞர் பெருமக்களுக்கும் இதனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் பொங்கல் நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் அவர்கள் முப்பாலில் 3 பால்களை எழுத்திருக்கிறார். அதை அதாவது திருக்குறள் தான் ஒரு செல்வம் என்று சொல்லுகிறார். இதோ உந்தன் செல்வம் திருக்குறளே, இதை என்றென்றும் படித்திடுவாய் சிறப்புடனே. இதோ உந்தன் செல்வம் திருக்குறளே, இதை என்றென்றும் படித்திடுவாய் சிறப்புடனே. காணும் நூல்கள் யாவற்றிலும் சாலச் சிறந்தது, காணும் நூல்கள் யாவற்றிலும் சாலச் சிறந்தது. இது காலத்தோறும் ஏற்புடைய கருத்து நிறைந்தது, இது காலத்தோறும் ஏற்புடைய கருத்து நிறைந்தது. இதோ இந்த செல்வம் திருக்குறளே, இதை என்றென்றும் படித்திடுவாய் சிறப்புடனே. நன்னறிகள் அடங்கிய நூல் என்றே, நன்னறிகள் அடங்கிய நூல் என்றே, இதை பன்மொழியில் பெயர்படுத்தார் அன்றே. நன்னறியில் அடங்கிய நூல் என்றே, இதை பன்மொழியில் மொழிபெயர்த்தார் அன்றோ. காற்று தடைகளின்றி பல கண்டம் கடப்பதை போல் குரல் நாற்றிசையும் பரவி நெறி சாற்றும் என்று பறக்கும் திருக்குறள். செல்லத்தம்பி மயங்காதே, செல்லத்தம்பி மயங்காதே, நீ திருக்குறள் படிக்க தயங்காதே. செல்லத்தம்பி மயங்காதே, நீ திருக்குறள் படிக்க தயங்காதே. உலக பொதுமறை உனைக்காக்கும், உலக பொதுமறை உனக்காக்கும், அது உலகில் நல்ல மனிதர்களை உருவாக்கும். செல்லத்தங்கை சேர்வெளியே, செல்லத்தங்கை சேர்வெளியே, நம் செந்தமிழ் குறப்பாட் தேன்மொழியே. செல்லத்தங்கை சேர்வெளியே, நம் செந்தமிழ் குறப்பாட் தேன்மொழியே. நல்ல பெண்ணாய் உனை மாற்றும், நல்ல பெண்ணாய் உனை மாற்றும் குரல் நாளும் அறிவரும் ஒளியேற்றும். சொன்னால் மனசு பொன்னாகும், சொன்னால் மனசு பொன்னாகும், குரல் எல்லோருக்கும் இரு கண்ணாகும். உண்மையை உணர்த்தி புண்மையை அகற்றும், உண்மையை உணர்த்தி புண்மையை அகற்றும். உள்ளங்கள் தெரிந்து இல்லங்கள் தலைக்கும், நில்லா உலகினில் நேர்படை விளைக்கும். நல்லோர் நட்பை நாடோர் வளர்க்கும், பொல்லா பகையை பொடிப்பொடியாக்கும், பொல்லா பகையை பொடிப்பொடியாக்கும். பல்லோர் எடுத்தும் படிவடை வளர்க்கும், வல்லமை காட்டும் வான்புகள் சேர்க்கும், வல்லமை காட்டும் வான்புகள் சேர்க்கும். வல்லமும் தலைத்தால் வையவே பிழைக்கும். பாப்பா அருந்து தாய்ப்பாலை, பாப்பா அருந்து தாய்ப்பாலை, நீ கேட்பாய் விரும்பி முப்பாலை. பாப்பா அருந்து தாய்ப்பாலை, நீ கேட்பாய் விரும்பி முப்பாலை. கண்ணே திருக்குறள் நல்விருந்து, கண்ணே திருக்குறள் நல்விருந்து, செங்கடியே நோய்க்கது தடிமருந்து. எத்தனை ஆயிரம் உண்மைகளை குரல் முத்தாய் முத்தாய் தருகிறது, எத்தனை ஆயிரம் உண்மைகளை குரல் முத்தாய் முத்தாய் தருகிறது. அத்தனை உயர்ந்த செல்வத்தை நாம் நித்தமும் வைப்போம் சிந்தனையில். இருளகற்றும் திருக்குறளை போற்று, இருளகற்றும் திருக்குறளை போற்று, அது எல்லோருக்கும் ஒளிவிளக்கென சாற்று. 7 வகை கண்டம் உண்டு உலகம் ஒன்றுதான், 7 வகை கண்டம் உண்டு உலகம் ஒன்றுதான். இங்கு எத்தனையோ மதங்கள் உண்டு, மனிதம் ஒன்றுதான். மறைகள் என்று பற்பலக நூல்கள் இருப்பினும், மறைகள் என்று பற்பலக நூல்கள் இருப்பினும், பொது மறையனவே திகழ்வதும் திருக்குறள் என்றோ, பொது மறையனவே திகழ்வதும் திருக்குறள் என்றோ. செல்வெளியே செல்வெளியே செய்தி ஒன்று கேளு, செல்வெளியே செல்வெளியே செய்தி ஒன்று கேளு. நம் தெய்வத்தமிழ் திருக்குறள் நாணம் தரும் நூல். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியும் சொன்னான், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியும் சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று. எனவே திருக்குறளை படி, தினம் படி, திருக்குறள் படி. ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது பாலிலே தண்ணீர் கலந்து ஊற்றுகிறார்கள். பாரதிதாசன் பார்த்து கொள்கிறார். அது உடனே அவருக்கு ஒரு கவிதை வருகிறது. அவன் செய்த தவறுக்கு அவர் ஒரு திருக்குறளை சொன்னதால் அவர் மன்னிப்பதாக ஒரு கவிதை. தன் கை வண்ணத்தால் தண்ணீருக்கு வெள்ளை அடித்து, தன் கை வண்ணத்தால் தண்ணீருக்கு வெள்ளை அடித்து அன்றும் கொடுத்தான் இது அறத்துப்பால் என்றார். பொருட்பாலில் கலப்படமா புரியவில்லை என்றேன். யார் கலந்தார்? வள்ளுவர் அவர் வழியில் நான் கிடந்தேன் என்று சொன்னான். அப்பாவி என்று இருந்தேன், அடப்பாவி வள்ளுவரை தப்பாகி எண்ணுகின்றாரே என்று அவன் சொன்னான். நீரின்றி அமையாது யார் யாருக்கும்
கொஞ்சம் மீண்டும் பால் கலந்து சொன்னாங்க. தப்பு செஞ்சால் கூட தமிழ் திருக்குறள் சொன்னால் நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய கவிதைகளை கேட்ட அறிஞர் பெருமக்களுக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கும். பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம்.